அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நம்ம ஆன்மீகம் இன்ஃபோதமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சந்தோஷமான மாற்றங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. ஜென்ம சனி கொடுத்த கஷ்டங்கள் என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உயர்ந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறாரு. கடந்த சில மாதங்கள்ல மனசு எப்படி ஓடுச்சு, அது இந்த நவம்பரை தொடங்கி அடங்க போகுது. கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் இது. சில தவறான உறவுகள், சில புரியாத கருத்து வேறுபாடுகள், சில பேரின் போலியான முகங்கள் அனைத்திலிருந்தும் நீங்க விடுபட போறீங்க. வாழ்க்கை வசதிகள் எல்லாமே பெருகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும். எதிலும் வெற்றியே ஏற்படும். எதிரிகள் உங்களுக்கு பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது சரியாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். கடன்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிரிந்திருந்த கணவன் மற்றும் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அது நீங்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். உங்கள் மனசில் இருக்கும் குழப்பங்கள், விட்டுட்டு போகலாமா, பிடிச்சிட்டு நிற்கலாமா, எப்படி வாழலாம் என்ற கேள்விக்கெல்லாமே இந்த மாதம் ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு மீண்டும் மதிப்பு வரும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் வரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பணமும் வந்தடையும். குடும்பத்தில் தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாமே இப்போ தானாக விலகி போயிடுவாங்க. அது உங்களுக்கு நன்மைதான். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். ஆனாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்கவும். பெரிய அளவில் கடன் தர வேண்டாம். பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவினர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களை தேடி வரன் வரும். சிலருக்கு நண்பன்லேருந்து காதலன், நம்பிலேருந்து வாழ்க்கை துணை ஆகி போகும் நிலை கூட வரலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும், மனதில் நிம்மதியும், கடனில் சமாளிக்கும் ஒரு நிலையும், அரசு தேர்வுல ஒரு நல்ல முடிவுகள், தொழில் பிரச்சனையில் ஒரு புதிய வளர்ச்சி, இடமாற்றம், யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சில சகனங்களாக இருக்கும். பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் நலத்தில் சின்ன கவனம் போதுமானது. பயணங்கள் பலன் தரும். தெய்வ அனுகிரகம் அதிகம். குலதெய்வம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிக நன்மை தரும். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு மாதங்க. நல்லதுக்கான பெரிய மாற்றம் இது. பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் நவம்பர் மாதம் யோகமான ஒரு மாதமாகும். ராசிநாதன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் யாவும் விலகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்களும் தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலை உண்டாகும். அந்தஸ்து, கௌரவம் என உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஏற்படும். தம்பதிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். கோயில்களுக்கு செல்ல முடியவில்லையே, வேண்டுதலை நிறைவேற்ற முடியவில்லையே என தவித்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். பொருளாதார நிலை உயரும். பெரியோர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதிய இடம், வீடு மற்றும் வாகனம் வாங்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் ஒரு முடிவிற்கு வரும். குழப்பங்கள் எல்லாமே விலகி முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடுவீர்கள். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். நட்பு வழியே உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்து வாழும் உங்களுக்கு
பிறக்கும் நவம்பர் மாதம் ஒரு நன்மையான மாதமாகும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் அடைந்துள்ள நிலையில் அங்கு சஞ்சரிக்கும் ராகு சனியின் சனியின் காரகத்துவம் பெறுவதால் திடீர் செலவுகள், அலைச்சல் என சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும். ஆனால் உறவினர் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நவம்பர் 3 முதல் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் மனதில் ஒரு சஞ்சலம், சபலம் உண்டாகும். தவறானவர்களையும் நல்லவர்களாக நம்பி பழக ஆரம்பிப்பீர்கள். அவர்கள் வழியே படிப்பினை கற்றுக்கொள்வீர்கள். ஞான மோட்சக்காரகன் சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சோதனைகள் வந்தாலும் அதனை சமாளிக்கும் நிலை உண்டாகும். அதற்கான தைரியம் உங்களுக்குள் பிறக்கும். வேலைகளில் பிரச்சனை, தொழிலில் தடை, வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை இனி மாறும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு என்பது உயரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும். ராசிநாதன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும். பிள்ளைகளுக்காக மனம் வருந்தி கொண்டிருந்த நிலை மாறும். வேலை வாய்ப்புகள், திருமணம் என்ற கனவுகள் இப்போ நனவாகும். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வாகன பயணத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். மருந்து மாத்திரைகள் எடுப்போர் மருத்துவர்களோட பரிந்துரை இல்லாம எந்த ஒரு மருந்தும் மாத்திரையும் எடுத்து அதை இந்த மாதத்தில் எடுக்க வேணாம். மாணவர்களுக்கு படிப்புல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவாற்றலும் பிறருக்கு வழிகாட்டும் திறமையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் நவம்பர் மாதம் முன்னேற்றமான மாதமாகும். புதன் உங்கள் கனவுகளை நனவாக்குவாருங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்போ நடந்தேறும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வரும். வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும். இடம் மற்றும் வீடு வாங்கும் முயற்சிகள் இப்போ வெற்றி பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். எதிர்பாலினரால் பொருளாதார இழப்பு, அலைக்கழிப்பு, வேலையில் கவனமில்லாத நிலை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ராசிநாதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது, ராசியை பார்ப்பது, இது எல்லாமே உங்கள் மனமே தவறான செயல்களுக்கு தடை போடும். முன்னேற்ற பாதையில் நடைபெற வைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஷேர் மார்க்கெட் வணிகம் லாபத்தை உண்டாக்கும். உறவினர்களின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு என்பது உயரும். மனதில் நிம்மதி உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கு மற்றும் விவகாரங்கள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகி ஒரு இணக்கம், ஒரு இணை புரியாத அந்யோன்யம் ஏற்படும். அந்தஸ்து உயரும். புதிய முயற்சியில் இப்போ உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஸோ மீனராசிக்காரர்களே, நவம்பர் மாதம் ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தொடக்கம், வாழ்க்கை மாறும் ஒரு பாதை, இது எல்லாமே தென்படும். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ராசியை கமெண்ட்ல எழுதுங்க. உங்கள் நட்சத்திரத்தையும் கமெண்ட்ல எழுதுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஆன்மீகமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.